ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அரசு வேலைவாய்ப்பு சேனல். ஸோ எனக்கு நோட்டிஃபிகேஷன் என்ன பார்த்தீங்கன்னா, சத்துணவு துறையிலேருந்து ஒரு சூப்பரான நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணிக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, அதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோவில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீடியோ ஸ்கிப் பண்ணி பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அந்த மாதிரி பார்க்கறதுனால நான் வந்து என்ன சொல்ல வரேன் அப்படின்றது வந்து ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு ரீச் ஆகாமல் இருக்கலாம். ஸோ நம்மளோட வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் சொல்கிறது எல்லாம் உங்களுக்கு வந்து சேரும். இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அவங்களும் பார்த்து பயனடைஞ்சுக்காங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நோட்டிஃபிகேஷனுக்குள்ளே போகலாம். சத்துணவு திட்டத்தில் கொட்டி கிடக்கும் வேலைவாய்ப்பு 10ஆம் வகுப்பு தேர்ச்சி போதும். சத்துணவு துறையில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வேக்கன்ட் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நான் போகிற வேலைக்கு என்ன குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா 10th பாஸ் பண்ணியிருந்தாலே போதும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, சத்துணவு திட்டத்துறையில் காலியாக உள்ள 8997 காலி பணியிடங்களை தொகுப்பூதிய நிரப்புவதற்கான அறிவிப்பை தமிழ்நாடு அரசு வெளியிட்டுள்ளது. ஸோ எத்தனை போஸ்ட் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா 9000 கிட்டத்தட்ட ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, போஸ்ட். ஓகேங்களா, தமிழ்நாட்டில் எம்ஜிஆர் சத்துணவு திட்டத்தின் கீழ் 1ஆம் முதல் 10ஆம் வரை பயிலும் மாணவர்களுக்கு மதிய வேளையில் கலவை சாதத்துடன் மசாலா முட்டையும் வழங்கப்பட்டு வருகிறது. அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய எம்ஜிஆர் ஓகேங்களா ஸ்டார்ட் பண்ணி வச்ச ஸ்கீம் தான் இது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாமல் வீட்டில் இருக்காங்களோ, ஸோ அந்த பசங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா சாப்பாட்டுடன் கல்வியும் நம்ம தரணும் அப்படின்ற மாதிரி எம்ஜிஆர் சொல்லியதுனால ஸ்கூல் படிக்கிற பசங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1ஆம் வந்து 10ஆம் வகுப்பு படிக்கிற பசங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூலில் வந்து பார்த்திங்கன்னா மதிய வேளையில் சாப்பாடு போடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா வேக்கன்ட் இருக்குது. ஓகேங்களா, தமிழ்நாட்டில் துவங்கப்பட்ட இத்திட்டம் அனைத்து மாநிலங்களையும் பின்பற்று செயல்பட்டு வருகிறது. தமிழ்நாட்டில் தான் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ இதை பார்த்து மற்ற மாநிலங்களிலும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டாங்க. தமிழ்நாட்டில் மொத்தம் உள்ள 43,131 சத்துணவு மையங்களில் ஒரு சத்துணவு மையத்திற்கு ஒரு அமைப்பாளர், சமையலாளர் மற்றும் சமையல் உதவியாளர் என 3 பணியிடங்கள் உள்ளன. அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சத்துணவு மையத்தில் வந்து பார்த்திங்கன்னா 3 வேக்கன்ட் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா சத்துணவு அமைப்பாளர், அவங்க பார்த்திங்கன்னா சமைக்கிறவங்க, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சமையல் உதவியாளர் அப்படின்ற மாதிரியான 3 போஸ்டிங் வந்துட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ். எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா 43,131 சத்துணவு மையங்கள் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். தோற்றுவிக்கப்பட்டு சத்துணவு பணியாளர்கள் பணிபெற்று வருகின்றன. இந்த சத்துணவு திட்டத்தினை சீரிய முறையில் செயல்படுத்த தற்போது காலியாக உள்ள மொத்த பணியிடங்கள் அவசியம் கருதி 8997 சமையல் உதவியாளர் பணியிடங்கள் மற்றும் ரூபாய் மாதம் 3000 வீதம் தொகுப்பூதியம் நியமனத்தில் செயல்திட முடிவெடுக்கப்படுகிறது. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், என்னென்னு பார்த்தீங்கன்னா சமையல் உதவியாளருக்கான போஸ்டிங் வந்து இப்போ வந்து விட்டுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அவசரமாக ஓகேங்களா, அவசரம் கருதி மாத சம்பளம் எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா 3000 கொடுத்து சீக்கிரமாக இந்த போஸ்டிங் வந்து பார்த்திங்கன்னா நிரப்பணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் டைம் வேலை கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பார்ட் டைம் ஜாப் மாதிரி தான். ஓகேங்களா, அதனால தான் சேலரி வந்து 3000 அந்த மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஏன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து பார்த்திங்கன்னா மதியத்தில் வந்து பார்த்திங்கன்னா பசங்களுக்கு சாப்பாடு போடணும் அப்படின்னா நீங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 9 மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் உங்கள் ஊர்கிட்ட இருக்க பக்கத்தில் இருக்க ஸ்கூலுக்கு வந்து பார்த்திங்கன்னா வேலை தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ 9 மணிக்கு போனீங்கன்னா ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரத்துலேயே நீங்கள் ரிட்டன் வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் சேலரி வந்து ரொம்ப கம்மி. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், அதனால தான் சேலரி வந்து ரொம்ப கம்மியாக சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இது வந்து பார்ட் டைம் ஜாப் மாதிரி தான். ஓகேங்களா, ஸோ நிச்சயமாக எல்லாருமே இந்த ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு எல்லாருக்குமே கிடைக்கும். ஸோ இது வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஜாப் தான்.